அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாள் அருட்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை எடுத்துக்கொண்டுள்ளோம். நீங்களுடைய திருமறையிலே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை. இந்த நாளினுடைய சிந்தனை வசனமாக நான் தெரிந்து கொண்டது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி முக்கியமானதோ அதே போல கிறிஸ்து இயேசுவினுடைய பரமேறுதலும் அவருடைய மறுவருகையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாகும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது போலவே பரமேறுவதற்கு முன்பதாக நமது ஆண்டவரும் இங்கு வாக்கு கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் வரையும் தம்மிடத்தில் அன்பாயிருந்த சீடர்களிடத்திலும் தம்மிடத்தில் அன்பு வைத்த அடியவர்களிடத்திலும் காட்சியளித்து தரிசனமாகி அவர்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வதை நாம் திருமறையிலே கற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய சந்தேகத்தை நீக்குகிறார், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார், சத்தியத்தை விளக்கி காண்பித்து அவர்கள் தெளிவடையும்படி செய்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை புனித லூக்கா அவர்கள் எழுதுகிறார்கள். புனித லூக்கா தியோப்பிலுவுக்கு எழுதுகின்ற கடிதம்தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். இதில் அநேக காரியங்களை, திருச்சபையினுடைய வரலாற்று காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமரண உயிர்ப்பை குறித்து லூக்கா நற்செய்தி நூலிலும் சிறப்பாக புனித லூக்கா பதிவு செய்வதை நாம் படித்து அறிந்து கொள்ள முடிகிறது. கிரேக்க மக்கள் வரலாற்று புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்களில் அநேக ஆதாரங்களை குறிப்பிட மாட்டார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழலில் இங்கு புனித லூக்கா அநேக ஆதாரங்களை, குறிப்பாக கிறிஸ்து இயேசுவின் பாடு, மரண, உயிர்ப்பு, பரமேறுதல், அவருடைய வருகை குறித்ததான அநேக காரியங்களை தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால், எருசலேமில் தொடர்பில்லாத புறையின மக்களுக்காக கடிதத்தை எழுதுகின்றார். ஏனென்றால் அவர்கள் கடவுள் மனிதராக வருவார், அவர் பரமேறுவார் என்பதை குறித்து அறிந்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. உயிர்ப்பின் அனுபவத்தை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சூழலிலே அநேக காரியங்களை தெளிவான ஆழமான ஆதாரத்தோடு புனித லூக்கா அவர்கள் எழுதி அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார். இயேசுவே மீட்பர், இயேசுவே இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை நாம் இங்கு பார்க்கிறோம். மேலும் லூக்கா 24:30 நாம் பார்க்கின்றபடி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆவியாய் அல்ல, அவர் புலப்படக்கூடியவராக, கண்ணுக்கு தெரிகின்றவராக அவர் இருக்கிறார் என்பதையும், அவர் புசிக்கவும் குடிக்கவும் என்றவர் என்பதையும் அங்கு பதிவு செய்கிறார். மேலும் இங்கு லூக்கா பதிவு செய்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு முன் அவருடைய ஊழியங்களையும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பகுதியிலே உள்ள ஊழியத்தையும் இணைத்து குறிப்பிடுகின்றார். உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவர் மக்களை தேடி செல்கிறார், தேற்றுகிறார், ஆத்துமாக்களை தேடி அனுப்புகிறார் என்பதாக பதிவு செய்கிறார். அநேக மறைபொருட்களை விளக்கி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கும் கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாளுக்கும் இடையிலான 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பல்வேறு விதமான காரியங்களை அவர் செய்கிறார். இப்படி செய்த ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1-11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை எண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவர்களை தேற்றுகின்ற நிகழ்வை அங்கு தூதர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு நமக்கு அநேக காரியங்களை உறுதிப்படுத்துகிறது. எப்படி அவருடைய உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்தியதோ அதே போல கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பும்
பரமேறுதலும் அநேக காரியங்களை உறுதிப்படுத்துகிறது. ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் ஜெபத்தோடு தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம், நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. ரோமர் 8:34 பார்க்கிறோம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கின்ற, பரிந்து பேசுகின்ற பிரதான ஆசாரியர். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பிரதான ஆசாரியருடைய பணி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு சார்ந்து பிரதான ஆசாரியர் பலி செலுத்தினார், பரிந்து பேசினார் கடவுளிடத்திலே. நமக்காக பலியான ஆண்டவர் இயேசுவும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை தான் இங்கு பவுலடிகளார் ரோமாபுரிக்கு எழுதுகின்ற இந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உலக பிரகாரமான போராட்டம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு எதிராக தீமையும், நீதிக்கு எதிராக அநீதியும் என்று சொல்லி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், தீமையிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாக கிறிஸ்து இயேசுவினுடைய விண்ணேற்பு, பரமேறுதல், நமக்காய் பரிந்து பேசுகிற கர்த்தர் உண்டு என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களை, யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தை பிரதான ஆசாரியருடைய ஜெபம் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி தம்மிடத்தில் அன்பாயிருந்த மக்களுக்காக ஜெபித்த ஒரு பெரிய ஜெப பகுதி. ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், இந்த உடைய பிள்ளைகள் எல்லாரும் ஐக்கியமாயிருக்க வேண்டும், ஒன்றாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் தீமையிலிருந்து காத்து கொள்ளப்பட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தம்முடைய விருப்பத்தை அந்த ஜெபத்திலே கர்த்தர் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிந்து பேசுகிற ஆண்டவர் நமக்குண்டு. பரிந்து பேசுகிற ஆண்டருடைய விருப்பம் நீங்களும் நானும் ஐக்கியமாய் வாழ வேண்டும். ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கின்ற போது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். தீமையிலிருந்து, இந்த போராட்ட வாழ்விலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 55ஆம் 56ஆம் வசனங்களிலே பார்க்கின்ற போது முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கின்ற போது கல்லெறிகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். இப்படி கல்லெறிந்து கொலை செய்கின்ற தருணத்தில் வானம் திறந்து பரலோக தரிசன காட்சியை ஸ்தேவான் காண்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதை காண்டு விண்ணேற்பை உறுதி செய்கின்ற நிகழ்வை அங்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய விண்ணேற்பின் நிகழ்வை காண்பித்து அவரை பரலோக வாழ்வுக்கு தகுதிப்படுத்துகிறவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதே தரிசனத்தை தான் அந்த நிகழ்வு நடக்கின்ற போது சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்திலே ஸ்தேவானுடைய ஆடைகளை, வஸ்திரங்களை வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் ஆண்டவருடைய தரிசனம் பெற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். இவருடைய பெயர் கிரேக்கத்திலே பவுல், எபிரேயத்திலே சவுல் என்று அழைக்கப்பட்டது, கிரேக்கத்திலே பவுல். பவுலாய் ஆண்டவருக்கென்று அரும்பெரும் ஊழியத்தை செய்த அவருடைய வாழ்க்கையிலே இந்த கடிதத்தை ரோமாபுரிக்கு எழுதுகின்ற போது அவரும் இதே தரிசனத்தை சொல்லுகிறார். ரோமர் 8:34 உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்திலே பரமேறி அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மெல்கித்சேதேக் முறைமையின்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாளிலே விண்ணுக்கெழுந்த ஆண்டவர் அவருடைய பணி முடிந்து போகவில்லை. உலகம் முடியும் வரை நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நித்திய பிரதான ஆசாரியராயிருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியோடு இன்னும் செயல்படுவதற்கு இந்த வார்த்தைகள் நம்மை உந்தி தள்ளுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். யோவான் 14 அதனுடைய 3. இங்கு நாம் பார்க்கின்ற போது
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது நிலை வாழ்வு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நித்தியமான பேரின்ப வாழ்விற்கு ஆன பயணம் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எனவே அந்த நிலை வாழ்வை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவனுடைய முன்னேற்பு ஒரு காரணமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கு ஆண்டவர் குறிப்பிடுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஏன் அநேக வாசஸ்தலங்கள்? இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்களிலே அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செயல்பாடு என்ன? கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு கர்த்தரோடு வசிக்கின்ற பேராசீர்வாதத்தை கர்த்தரே உண்டு பண்ணி கொடுக்கிறார் என்பதை தான் கற்றுக்கொள்கிறோம். ஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறவர் பிதா, இயேசு கிறிஸ்து அதை ஆயத்தம் பண்ணுகிறார். தனிமைப்படுத்தப்பட்ட சூழலிலே தான் இங்கு சொல்லுகிறார். விண்ணுக்கிழந்து செல்லுகின்ற நிகழ்வை குறித்து தம்முடைய சீடர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற போது சீடர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தம். என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை எங்களோடு இருந்த ஆண்டவரை நீ இல்லை. இந்த சூழல் எழுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது நல்லது. உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், உங்களை வந்து அழைத்து செல்வேன் என்று உங்களுக்கும் அந்த இடத்தில் பங்கு உண்டு என்பதை குறிப்பிடுகிறார். ஒருவேளை இந்த கொள்ளை நோய் காலகட்டங்களிலே நாமும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த தனிமைப்படுத்தப்படுதல் நல்லது, அங்கு ஆண்டவர் சொன்னது போலதான். ஏன் அப்படின்னா, நாம் இன்னும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிற மக்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக இது என்ன செய்கிறது, அமைகிறது. இந்த பகுதியிலே ஸ்தலம் என்பதற்கு மேன்ஷன் என்ற வார்த்தை KJV ஆங்கில மொழிபெயர்ப்பு திருமறையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மாளிகை என்று பொருள். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மாளிகை உண்டு என்று புரிந்து கொள்வதை விட இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், கர்த்தரை நம்பின மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை தான் திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். நிலை வாழ்வினை ஆண்டவர் தருகிறார் என்பதை அங்கு உறுதிப்படுத்துகிறது. பரிந்து பேசுகிறவராய் மட்டுமல்ல, அங்கே அவரோடு இருக்கவும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிற பணியை ஆண்டவர் செய்கிறார். நம்ம எல்லாரும் அவரோடு இருக்க வேண்டும் என்ற பேராவலோடு இருக்கின்றார். நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு வாழ வேண்டும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு இருக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம், நித்திய பிரதான ஆசாரியர் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக பார்த்தோம், நித்திய ஜீவன் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம், கலிலேயராகிய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்படியே மறுபடியும் வருவார். நிச்சயமான வருகை உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றது. பார்க்கும்படி சென்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்கும்படி வருவார் என்பதை ஆண்டவர் அங்கு உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமான வருகை உண்டு. மனுகுலம் ஒவ்வொருவரும் தன்னை உருவாக்கிய கர்த்தரை ஒரு நாளிலே சந்தித்தாக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உச்சகட்ட நம்பிக்கை. ஆதி திருச்சபையிலிருந்து தொன்று தொட்டே இந்த நம்பிக்கை இன்னும் உறுதியாய் காணப்படுகிறது. அந்த நாள் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நித்திய மகிழ்வின் நாளாக அல்லது நித்திய வேதனையின் நாளாக கூட அமையலாம் என்பதையும் திருமறை நமக்கு வலியுறுத்துகிறது, சுட்டி காட்டுகிறது. ஆண்டுடைய பரமேறுதலை காண்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கு தூதனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை, நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம்,
போன ஆண்டவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே திரும்பவும் வருவார். எனவே நீங்கள் வானத்தை பாராது அவருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அங்கு குறிப்பிடுகிறார். எனவே கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவதுதான் இந்த பரமேறுதல் திருநாள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். அது நம் மீது விழுந்த கடமை என்பதையும் கற்றுத்தருகிறது. அப்படி தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற போது கர்த்தர் அனைவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஏனென்று சொன்னால் கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறவர். எனவே ஆண்டவருடைய மறுவருகை எப்பொழுது எப்படி என்று சொல்லி யோசிப்பதை விட, எப்பொழுது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய மறுவருகையிலே நான் ஆண்டவரோடு இருக்க, அநேகரை ஆண்டவருடைய நீதிக்கு உட்படுத்த நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேன், ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஆயத்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற போது, அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இல்லாதபடி நாம் நம்முடைய குறைகளை எல்லாம் ஆண்டுடைய திரு சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவர் தருகின்ற இரக்கத்தின் வாழ்வை பெற்று ஆண்டவருடைய நாளுக்கென்று பயணிப்பது, அது நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு பயணிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பேராசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்த திருநாளை, பரமேறிய திருநாளை ஆசரிக்கிற நமக்கு இந்த பரமேறுதல் உறுதிப்படுத்துகின்ற காரியம் என்ன? நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றது. நித்திய ஜீவ வாழ்க்கை, அதாவது நிலைவாழ்வு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. மூன்றாவதாக நிச்சயமான வருகை உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே ஆண்டவருடைய பணி இன்னும் முடிந்து போகவில்லை. விண்ணுலகில் நமக்காக பணி செய்கிறார். எனவே அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவி சாய்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களுக்காக நீர் விண்ணுக்கெழுந்து அனுப்பின தேற்றரவாளனாகிய தூய ஆவியர் எங்களை செவ்வையான வழியில் வழிநடத்தும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வோம். நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவருடைய மறுவருகை நாளிலே, அல்லது நாம் ஆண்டவருடைய மறுமைக்கு உட்படுகின்ற போது ஆண்டவரை சந்திக்கிற வாழ்வு காண அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்துவோம். அப்படிப்பட்ட பேராசீர்வாதத்தை திரியேக தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். விண்ணுக்கு எழுந்து விண்ணக வாழ்வை எங்களுக்காக உண்டு பண்ணின அன்புள்ள ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்த திருநாளின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஆழமான புரிதல்களுக்காக, சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க உடைய ஆவியர் எங்களுக்கு அருள்தாரும், எங்களை வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. குறிப்பா இந்த நாளிலே இதை இந்த ஊடகத்தின் வழியாய் கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குறிப்பாக சியோன் நகர் நல்ல சமாரியன் திருச்சபையாரையும், வீரவநல்லூர் பரிசுத்த மேரி ஆலய திருச்சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க அருள்தாரும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இந்த உறுதிகளை எங்களுடைய விசுவாச வாழ்வின் உந்துதலாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகத்தை தாரும், வழிநடத்துதலை தாரும். கொள்ளை நோயினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அநேகர் தங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இழந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் தாமே ஆறுதலை கொடும், நல்ல சுகத்தை கொடும். உடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை தாரும். இதற்கென்று எடுக்கக்கூடிய எல்லா துறைகளின் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் விரைவாய் நலனை பெற்றுக்கொள்ள, பாதுகாப்பின் சூழலை பெற்றுக்கொள்ள, மறுபடியும் உடைய ஆலயத்தில் உம்மை தொழுது கொள்ள கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் தேவாதி தேவனுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே. ஆமென்.